அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றிகளை ஏறெடுத்து இந்த 6 மாதங்கள் உம்முடைய இரக்கம் எங்கள் மீது இருந்து இந்த 7வது மாதத்தையும் 1வது நாளிலே உம்முடைய சமூகத்தில் வரும்படி எங்களுடைய ஜீவனை காத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுகூலத்தை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். சென்ற மாதத்தை உம்முடைய கிருபையினால் நாங்கள் கழித்தோம். இந்த மாதத்தை உம்முடைய கிருபையினால் நாங்கள் பெற்றோம். இந்த மாதத்தின் ஆண்டவரே, பணிகளிலே உம்முடைய கரம் எங்களோடு இருந்து, எங்களுடைய பயணங்களிலே எங்களோடு இருந்து, எங்களுடைய ஆத்மீக வாழ்க்கையிலே உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலத்த ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிடும். சென்ற ஆண்டின் மகிமையை காட்டிலும் இந்த ஆண்டின் மகிமை மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர். அதே போல் இந்த மாதத்திலேயும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நாங்கள் கேட்கிற இந்த சத்தியங்கள் இந்த நாளில் எங்களுக்கு ஒரு பலத்த தருகமாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த 7வது மாதத்தின் ஜூலை மாதத்தின் 1வது நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்தில் உங்களுக்கு கொடுத்து இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்குரிய செய்தியினுடைய பலன் என்னவென்றால், வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லுகிறபடி இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை நாம் சற்று உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன என்றால், யாத்திரையாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்த்தராகிய தேவனை நீங்கள் ஆசரிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் வியாதி அனைத்தில் இருந்தும் உன்னை விலக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய பங்கு நம்மை எந்த அளவு ஆசீர்வதிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 2வது ஆசீர்வாதம் அவர் சொல்லுகிறார். புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், உன்னை நோய்களிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னார். 2வது ஆசீர்வாதம் இந்த மாதத்திற்குரியது. கர்த்தர் என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டார். அடுத்து 3வது ஆசீர்வாதம் அவர் சொல்லுகிறார். 91வது சங்கீதம் 14வது வசனம். அவர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். 3வது ஆசீர்வாதம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார்?
தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், வியாதிகளிலிருந்து உன்னை விலக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார், உன்னை என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார், நீ என்னை நம்பினபடியால் உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். தேவநாமத்தின் பலன் நம் மீது எப்படி காணப்படுகிறது என்பதை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நம்புகிறபடியார், நாம் அவரை அறிந்திருக்கிறபடியார். 9வது சங்கீதம் 10வது வசனம் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. என்னவென்றால், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களையும் நீ கைவிடுவது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவது இல்லை. ஆதலால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருப்பார்கள். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு! கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவது இல்லை. அவர் கைவிடாத தேவன். கர்த்தர் உன்னை என்றென்றைக்கும் காப்பார், உன்னை கைவிட மாட்டார் என்று சொன்ன தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய தேடுதலுக்கு தன்னை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னாரே, அந்த ஆசீர்வாதத்திற்கு இணங்க தேவன் தம்முடைய பிள்ளைகளின் தேடுதலை அவர் நமக்கு காண்பிக்கிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள். ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன் நம்முடைய பணி என்ன என்று சொல்லுகிறார். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை நாம் கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற நமக்குள் என்ன பலத்த ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 107வது சங்கீதம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பீர்களாக. நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்ந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் விவரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அளவிற்கு அவரிடத்தில் நாம் இருக்கிற அனுகூலங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். 107வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கண்களிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று எரேமியா 33:3 சொல்லுகிறாரே. அவர் அதே வாசகத்தை சங்கீதக்காரன் வாயினால் இப்படி சொல்லுகிறார், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அன்பு பிள்ளைகளை, என்ன ஒரு ஆசீர்வாதம்! அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பலத்த தருகம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். மேலும் அவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை என்னவென்றால், இதை 107வது சங்கீதம் 6வது வசனத்தில், தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அங்கு ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, இங்கு விடுவித்தார் என்று சொல்லுகிறார். மேலும் இதே 107வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை நிமித்தமும்
மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அவர் நமக்கு செய்கிற அதிசயங்களையும் அவர் கிருபை நிமித்தம் நமக்கு காட்டுகிற அன்பையும் நாம் அவரை குறித்து துதிகளிலே அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இந்த அதிகாரத்தில் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார், விடுதலையாக்குகிறார், நம்மை கைவிடாமல் காத்து வருகிறார். இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட அனுகூலங்கள் எவ்வளவு என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி காக்கிற தேவன் நம்மை எப்படி கைவிடாமல் காத்து வருகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லிய அனுகூலம் 106வது சங்கீதம் 34வது வசனத்தில், கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. கர்த்தர் தமக்கு சொன்னபடி ஆண்டவரை நம்பியிருக்கிற ஜனங்கள் அழிக்கப்பட மாட்டார்கள் என்று ஆண்டவர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தேற்றுகிறார், ஆதரிக்கிறார். உன்னுடைய தண்ணீரையும் உன்னுடைய அப்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ வியாதியாக இருந்தால் உன்னை வியாதியிலிருந்து நான் விலக்குவேன். உன்னை என்றென்றைக்கும் கைவிடாமல் காப்பாற்றுவேன். நீ என்னை நம்பியிருக்கிறபடியால் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆபத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு செவி கொடுத்து உன்னை ரட்சிப்பேன். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடும்போது உன்னை சகல இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பேன். என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இது போதும் தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நாம் எதையோ வேண்டுகிறோம், இல்லை, நம்முடைய ஜீவன் காக்கப்படுகிறது. நம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுக்கிறார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தின் பலனை நாம் பெற்று இந்த மாதத்தை அவருடைய பாதத்தில் கழிப்போம், ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பலத்த உற்சாகத்தோடு வந்திருக்கிறோம். சென்று போன 30 நாட்களாக 6வது மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையின் கரம் அந்த மாதத்தை துவக்கி முடித்து உம்முடைய சமூகத்தில் மீண்டும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து வந்தீரே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு அளவில்லை. இந்த நாளிலும் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் எங்களுக்கு விளம்பின அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அதை முழுமையாக உட்கொண்டு அதன் புதிய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருந்து அந்த பிள்ளைகளுடைய தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுடைய வியாதிகளிலிருந்து அந்த பிள்ளைகளை விலக்கு என்று வாக்கு கொடுத்தீரே. நீர் அப்படி செய்வீர். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர், நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தோடு எங்களை இந்த மாதம் முழுவதும் வழிநடத்தி இந்த மாதத்தை உம்முடைய கிருபையால் நாங்கள் மரியாதை போல கழிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு நல்ல பலத்த சமாதானமும் ஆசீர்வாதமும் தேவன் மேல் பற்றுதலும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன்.
இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தை நாம் துவக்குவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.